என்னடா இது கொடுமையா இருக்கு. ஆடுகள்லாம் சைவம் சொல்லுவாங்க, இது என்ன மீனை தின்னுட்டு இருக்கு பாருங்க. வீடியோ பார்த்தேலா ஷாக் ஆயிட்டேன். ஆடு வந்து மீன் சாப்பிட்றாப்புல. நம்ம விஜய்க்கு ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும். இங்க பேசிக்கிட்டு இருக்கா. இந்த போட்டோல பாக்குற ப்ரோக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை வேற யாரும் இல்ல, நம்ம தான். புரியல. நம்ம சாப்பிட்ற உணவு முறை தான். ஏன்டா தாவரத்தை சாப்பிடாம தாவர மிருகங்களை சாப்பிடுறீங்க படுபாவிகளா அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை பார்த்து கதறுவாப்புல. ஏன் கத்துற? இருந்தாலும் அவரை மதிக்காம நம்ம உணவு முறை எதுவோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போவோம். அப்பயும் விட மாட்டேன். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மொத்த வீகன்ஸும் கிளம்பி வருவாங்க. அது என்னன்னா, இந்த ஆடு மாடுலாம் பாருங்க, இதெல்லாம் தாவர உண்ணிகள். அதோட பல்லு பாருங்க, பட்ட பட்டியா இந்த லைனா இருக்கா. அதுவே வேட்டையாட மிருகங்களோட பல்லு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த தாவர உண்ணிகள் இருக்க பல்லு மாதிரி இருக்கிறதால நம்ம வந்து தாவரத்தை தான் சாப்பிடணும்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது இன்னையோட முடிஞ்சுது. என்னடா இது கொடுமையா இருக்கு. ஆடுகள்லாம் சைவம் சொல்லுவாங்க, இது என்ன மீனை தின்னுட்டு இருக்கு பாருங்க. வீடியோ பார்த்தேலா ஷாக் ஆயிட்டேன். ஆடு வந்து மீன் சாப்பிட்றாப்புல. இது வெறும் ஆடு மட்டும் இல்லை, நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுளில். கவ் ஈட்டிங் மீட்டுன்ட்டு பார்த்தா கோழியை பிடிச்சி மாடு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. மேபி அந்த மாடுக்கு பைத்தியமா இல்லைன்னு தெரியல. ஸோ இன்னொரு வீடியோவை பார்த்தா இன்னொருல கோழி குஞ்சு கடிச்சு சாப்பிடுது. ஸோ மிருகங்களும் அன்பிரடிக்டபிள் தான் மனிதர்கள் மாதிரி. அது எது வேணாலும் எப்போ வேணாலும் எது வேணாலும் சாப்பிடும். ஸோ அதுவும் இதுவும் ஒன்றுன்ட்டு வகைப்படுத்தாதீங்க. இப்போ சொல்லுவானுங்க, ஏய் ஆடு மாடுக்கெல்லாம் அஞ்சறிவே, அதுக்கெல்லாம் யோசிக்கிற புத்தியே இல்லை, உனக்குமா புத்தி இல்லை மாடு அப்படின்னு திட்டினானுங்கன்னா, தம்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடு மாடோட கம்பேர் பண்ணது நீ. அதுக்கான பதில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பொத்திண்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு, மற்றவன் என்ன பண்ணுமோ அவன் பார்த்துப்பான். இந்த வீடியோவை அந்த ப்ரோ பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க.